இல்ல ஜெகன் மைக் ஒர்க்காகுதா செக் பண்ணியா? நீ செக் பண்ணு, நான் எதுவும் செக் பண்ணல. வாங்கிட்டு கொண்டு வந்து உன்கிட்ட தந்தேன் அவ்வளவுதான். இரு அப்ப நான் செக் பண்ணி பார்க்கேன். ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3 ஒர்க் ஆகுது. அப்ப போட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோமால? அந்த அண்ணன்ட்ட கேளு, வேற அவியிட்ட சொல்லாம நீ பாட்டுக்கு ஏதோ ஆரம்பிச்சு விட்டுறாதல. கேக்குறேன். இப்ப நம்ம மைக்ல அனௌன்ஸ் பண்ணான்னு தான் வை, அப்பதான் அவ்வளோ வருவாங்க. இல்லாட்டினா போட்டி ஆரம்பிச்ச வரைக்கும் வீட்லயே தான் இருப்பாங்க. ஆடியன்ஸ் வந்தாதான் போட்டி களை கட்டும். பாட்டை ஆஃப் பண்ணாலே கண்டுபிடிச்சிருவாங்கள போட்டி ஆரம்பிக்க போகுது போலன்னு. ஆமா இரு, கவின் அண்ணன்ட்ட ஒருக்கா கேட்டுக்கிறேன், அனௌன்ஸ் பண்ணட்டுமா என்னன்னு. கவின் அண்ணா சொல்லு சதீஷ். போட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? மணி 3 தானே ஆயிட்டு. இப்போ அனௌன்ஸ் பண்ணாதான் எல்லாரும் வருவாங்க போட்டி பார்க்கிறதுக்கு. இப்போதைக்கு சின்ன பிள்ளைகள் மட்டும்தான் ஆட்டம் போட்டுட்டு அடக்குவேன். நம்ம இப்போ போட்டி ஆரம்பிச்சோன்னா கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரன்னிங் ரேஸ், அப்புறம் கல் எடுத்துதல், அப்புறம் பலூன் உடைத்தல், இந்த மாதிரி ஆரம்பிச்சோன்னா கரெக்டா இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு. நான் அப்படியே கையோட அனௌன்ஸ் பண்ணிடுறேன், யாரெல்லாம் போட்டிக்கு வராங்களோ அவங்களாம் சீக்கிரம் மைதானத்துக்கு வாங்கன்னு. ஆரம்பி. நான் என்னென்ன போட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். போட்டிலாம் நல்லா இருக்காண்ணா? சூப்பரா இருக்கு. இந்த தடவை நிறைய பசங்களுக்கு போட்டி இருக்காப்ல இருக்கு. ஆமாண்ணே, வித்தியாசமா போட்டி வச்சாதானே அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் போட்டி பார்க்க வரையிலுக்கு. அதான். ஆமா அதுவும் சரிதான். சரி நீ அனௌன்ஸ் பண்ணி விடு. சரிண்ணா. இல்ல ஜெகனே, அந்த ரேடியோ செட்டுக்காரனா பாட்டு ஆஃப் பண்ண சொல்லு. இரு சொல்றேன், அந்த ஆளுக்கு நல்ல காது கேட்காது. பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கு, இங்க இருந்து கத்தனா எங்க காது கேட்கும் அவருக்கு. அதான் அந்த பக்கம் கார்த்தி நிக்கல்ல, அவங்கிட்ட சொல்ல சொல்லலாட்டி. இல்ல கார்த்தி, அந்த மைக் செட்டுக்காரனா பாட்டை கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லல. என்னல ஜெகனே, எதுக்கு கூப்பிட்டா? இவன் ஒருத்தன் ஒன்னும் கூப்பிடல. அந்த மைக் செட்டுக்காரனா பாட்டை ஆஃப் பண்ண சொல்லி சொன்னேன். உனக்கு காது கேட்கலையாக்கும், அவருக்கு காது கேட்காதுன்னு தான் உன்கிட்ட சொன்னேன். நீ அங்க இருந்து இங்க ஓடி வந்தியாக்கும். ஓ அப்படியா? பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா, இறைச்சலா இருக்கு பத்துக்க, ஒன்னும் கேட்கல, அதான் ஓடி வந்தேன். போல சீக்கிரம் போய் பாட்டை நிப்பாட்ட சொல்லுங்களேன். எவனாவது ஒருத்தன் இங்க நின்னே பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான் இவனு ஒருத்தனை. சரி இருங்களா போறேன். இவங்கள வச்சுக்கிட்டு போட்டி நடத்துறதுக்குள்ள போதும் ஆயிரும்ப்பா. என்ன கவினு? வாங்க மாமா, வாங்க வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். போட்டியெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கலையா? நேராவது இப்பதான் சதீஷ் அனௌன்ஸ் பண்ண போறான். நேரத்துல போட்டி ஆரம்பிச்சாதானே சின்ன பிள்ளைகள் தூங்குறதுக்கு முன்னாடி பிரைஸ கொடுத்து அனுப்ப முடியும். சீக்கிரமா ஆரம்பிங்க. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் எனக்கு ஊஞ்சலா ஆட்டி விடுங்கவே. அவ்வளோரம் இப்படி போனை நோண்டிக்கிட்டு இருந்தா எப்படிவே? எனக்கு யாராவது ஆட்டி விடுங்கவே. இப்ப லூசு கிறுக்கி, நீயே காலை உண்ணி ஆட வேண்டியதானவே? எங்களை பார்த்தா தெரியல, நாங்களாம் பிஸியா இருக்கோம். ஏன் இப்படி பண்றியே? நீங்களாம் ஆடும்போது நான் நல்லா ஆட்டி விட்டுலாவே. இப்ப எனக்கு யாராவது ஆட்டி விடுங்கவே. உன்னை யார் எங்களுக்கெல்லாம் ஆட்டி விட சொன்னது? இப்படிலாம் பண்ணாதீங்கவே. கடைசியா உனக்கு ஆட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோரம் போய் உட்கார்ந்துக்கிட்டியே. புமரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலை உண்ணி ஆடு. சூப்பரா நீயே எவ்வளோ நேரம்னாலும் ஆடிக்கிட்டே இரு. ஏன் இப்படி பண்றியே? ஒரு 2-3 ஆட்டாவது ஆட்டி விடுங்கவே, அதுக்கப்புறம் நான் ஆடுறேன். எனக்கு கால் வேற எட்ட மாட்டேங்குது. நல்ல குள்ள கத்திரிக்காய் மாதிரி கிடந்துக்கிட்டு வேற எப்படி எட்டும்? அதனாலதான் ஆட்டி விட சொல்றேன், ஆட்டி விடுங்கவே. இவ காலையில இருந்து ஊஞ்சல் ஆடி போர் அடிச்சு போச்சு எனக்குலாம். இப்போ தலையே கிருன்னு சுத்துது. இவ நான் ஆடவே இல்லையே, நான் லேட்டா தானே வந்தேன். சரி விட்டு போ மாதிரி, நாளைக்கு ஆடிக்கிடலாம். நாளைக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம்லாம் அவளை ஆடவே முடியாது, டைமே இருக்காது. சரி விடு, சாயங்காலமா ஆட்டி விடுறேன், கொஞ்ச நேரம் இரு. இவ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டிக்கிட்டு ஏதாவது ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் போட்டி பார்க்க போகணும்ல. அதான் சாயங்காலம் வரைக்கும் போறேன்னு சொன்னேன். இப்படிலாம் இருக்காதீங்க பையன், ஆம்பை இப்படி இருக்கியே. பூமாரி போவாங்க, சும்மா பூமாரி முள்ள மாதிரின்னு வெறும் பேட்டிக்கிட்டு இருக்காதீங்க, பத்துக்கிடுங்க. சரி பூமாரி டென்ஷன் ஆகாத, இரு, நான் இந்த கரும்பை சாப்பிட்டுட்டு வந்து உனக்கு ஆட்டி விடுறேன். இவன் நெட்ட குரங்கு, உன்னைய கொன்னு விடுவதுக்கு கொன்னு. அப்பத்துல இருந்து இதான் சொல்லிக்கிட்டே இருக்கா, அந்த ஒரு கரும்பு சாப்பிட்டுட்டு வரேன், இந்த ஒரு கரும்பு சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 10 கரும்பு வெட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு தின்னுக்கிட்டே இருக்கா. என்ன பூமாரி இப்படி டென்ஷன் ஆகுறா? போங்கவ, யாரும் எனக்கு ஆட்டி விடாண்டா. ஏலா நீங்களெல்லாம் ஆடுனீங்கன்னா அவ்வளோரும் சிரிச்சு விடுவாள்வளா, சும்மா கடங்க. ஐயா அதெல்லாம் தெரியாது லட்சு, நாங்க இன்னைக்கு ஆடியது கன்ஃபார்ம். ஆமா லட்சு, நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். அவ பொம்பளை, நான் ஆம்பளை. ஹீரோயின் வாய்ஸுக்கு அவ ஆடுவா, ஹீரோ வாய்ஸுக்கு நான் ஆடுவேன். 2 பேரும் இன்னைக்கு ஆட போறோம், அவ்வளோதான் சொல்லிட்டோம். இப்பவே போய் பேர் கொடுத்துட்டு வரலான்னு இருக்கோம். எப்படியும் டான்ஸ் உண்டுல்ல, அதில் நாங்களும் ஆடுவோம். வயது வரம்புலாம் இதில் கிடையாதுன்னு சொல்லியிருக்கானுவேன். உங்க மாமியார் காலை உடச்சி அடுப்புக்குள்ள வைக்க போகுது பாரு உன்னைய பெரிய பொண்ணு. அதானே காலை
உடச்சி போட்டாதான் இவ்வளோ சரி வருவாளுன்னு நினைக்கேன். லட்சு சும்மா இருங்க லட்சு, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்களே ஒரு சிங்கப்பெண் ரேஞ்சுக்கு எங்களை நினச்சிக்கிட்டு எல்லாத்துலேயும் போட்டியில் வின் பண்ணணும்னு இருக்கோம். நீங்கள் என்னென்னா எங்களை இப்படி தாழ்த்து விடுறீங்களே. ஆமாம் லட்சு, இப்போ இழிச்சாச்சி மட்டும் கன்சீவாக இல்லாமல் இருந்தேன்னு வைங்களாம், போன தடவை நாங்கள் 3 பேரும் ஆடின மாதிரி அவளையும் சேர்த்து ஆடி இருப்போம். இந்த தடவை அவள் கன்சீவாக இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு தான் அவளை ஒன்றும் பண்ணாமல் இருக்கோம் நாங்கள். லட்சுமி அக்கா இவ்வளோ இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவோட தான்க்கா இருக்காளுவே. ஆமாம் சரசு, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. டான்ஸ் ஆட போகிறீங்களுவே, எதுக்கும் நம்ம முன்னாடி ஒரு 2 ஸ்டெப்பு போட சொல்லுவோமா? ஆமாம், என்ன பாட்டுக்கு ஆட போகிறாள்னு நம்ம கேட்கலையே இவ்வளோ நேரம். எல்லாம் நீங்களும் என்ன பாட்டுக்கு அப்படியே ஆட போறீங்க? நதியே ஆட நல் நதியே நனநனனா அந்த சாங்க்கு. ஓ நிலா ஊர்வலமா, உன் முகம் பனிப்பூவனமா, உந்தன் பேரை சொல்லி சொல்லி வாய் வலிப்பதே இன்பமாகும் 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 இன்பமாகும், தீய போல நீயும் வந்த தீ குளிப்பதே சொர்க்கமாகும் சொர்க்கமாகும். இந்த ஆட்டத்தை பத்தி இன்னைக்கு யாரெல்லாம் தீ குளிக்க போறாங்களோ தெரியல. 100 கிராம் தான் இதயம் அதிலே 100 டன்கள் உன் நினைவு. அட உலக அழகி யாரும் உன் அழகில் பாதி இல்லை, உந்தன் கண்ணின் ஈர்ப்பை பார்க்க அந்த நயிலும் இன்று இல்லை. ஓ நிலா உன் ஊர்வலமா, உன் முகம் பனிப்பூவனமா. அடே அப்பா, பின்னிட்டியே போங்க 2 பேரும். எப்படி இலச்சி எங்க டான்ஸ் சூப்பரா? எல்லாம் உங்க ஆட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பாட்டுலாம் பழைய பாட்டு தானடா, ஏதாவது புது பாட்டுக்கு ஆடலாம்ல? ஆமா, இந்த பாட்டுக்கெல்லாம் ஆடுனீங்கன்னா அவ்வளோ எந்திரிச்சு ஓடிடுவாவே. ஐயோ என்னலாம், நாங்கள் இந்த பாட்டுக்கு தானே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இல்லை இந்த ஆட்டத்தை ப்ராக்டிஸ் வேற பண்ணியலாக்கா? ஆமா லட்சி, இளிச்சவாச்சி வீட்டில இருந்து காலையில இருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இந்த டான்ஸுக்கு. ஆமாக்கா, ஃபோனில் காலையிலேருந்து இந்த பாட்டை போட்டு 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 ஆடி பார்க்கேன்னு சொல்லி என் காதில் ரத்த வேற வச்சுட்டாளுவக்கோ. இந்த கூத்து வேற நடந்துச்சாக்கோ. நானும் இப்போதான் ஆட அளவு போல இருக்கு. ஃபஸ்ட்டு தடவை சூப்பராக ஆடி அளவுலே ஒரே மாதிரி நினச்சிட்டேன். ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரசக்கோ. ஃபோனில் வச்சு யூடியூப்பில் பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் கையை தூக்கையும் காலை தூக்கையும் ஒரே பார்வை தான். எம்மா முடியலை எனக்கு இன்னைக்கு. ஏலா உமா, உனக்குலாம் இது தேவையாளா? உன் மொபைலுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுத்து அதை கொண்டு போய் அங்கே ஆட வச்சாலும் பரவாயில்ல, போட்டிக்கு ஏதாவது ப்ரைஸ் கிடைக்கும். சின்ன பிள்ளையில ஆடியதை பார்க்க ஆசையாக இருக்கும். நீங்கள் ஆடுனா எவ்வளோ பார்க்குது? ஐய லட்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்கள் ஆட ஆரம்பிச்சோன்னு வைங்க, ஊரே வாய ஆணு பொழந்து வச்சு பார்க்கும் பாருங்க. ஆமாம், நல்லா பார்த்துச்சு போங்க. போட்டி எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பானுன்னு தெரில. நேராயிட்டு இன்னும் மைக்கு ஒன்றும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியலையே. இன்னும் மைக்கில் பாட்டு பாடிக்கிட்டு தான் கிடக்கு. ஆமாம், இல்லை அந்த மைக்கில் இப்போ ஜிமிக்கி ஜிமிக்கின்னு என்னமோ ஒரு பாட்டு, விஜய் பாட்டு தானே, இந்த பாட்டுக்கு ஆடலாம்ல நீங்கள்? ஏக்கோ அதில் இடுப்பு ஒரு மாதிரி இப்படி இப்படி ஆட்டுவாவக்கோ, அதெல்லாம் நமக்கு வராது பார்த்துக்கிடுங்க. அப்புறம் அதுக்கு கிளாமராக துணி போடணும், அதெல்லாம் நமக்கு வராது. அதனால் நம்ம டீசெண்டாக ஆடுவோன்ட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாம், எங்களுக்கு ஆட தெரியாதுன்னா இல்லை, விஜய் சாரை விட அதிகமாக சூப்பராக நாங்கள் ஸ்டெப் போடுவோம். இருந்தாலும் நாங்கள் ரொம்ப அழகாக ஆடிட்டோன்னு வைங்களா, வேற அவங்க ஃபேன்லாம் வந்து வருத்தப்பட்டுறக்கூடாதுல்ல. அதனால தான் நாங்கள் வந்து சிம்பிளான பாட்டாக ஓல்டு சாங்காக எடுத்திருக்கோம். என்னெல்லாம் இழிச்ச வச்சு ஒன்றும் இல்லை, வாயில் கொசு கொசு. யாராவது கொஞ்சம் இந்த கொசுவை கொஞ்சம் சாவடிங்களேன். கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஒழுங்காக உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு 2-3 ஸ்டெப்பு போட சொல்லி கொடுங்களா. 2 பேர் பிள்ளைங்க இருந்து ஆடட்டும். ஆளுக்கு காசுலாம் கொண்டு சட்டையில் குத்துவாவே, பிள்ளைகளுக்கு காசுலாம் கிடைக்கும், ப்ரைஸ் கிடைக்கும். நீங்கள் போய் ஆடி கேவலப்பட்டுட்டு நடக்காதீங்களா? சும்மா இருங்க சரசக்கோ. சரசு விடு, இவ்வளோ சொன்னால் கேட்காண்டாளுவே. அங்கே போய் நின்று டான்ஸ் ஆடின்ற பேரில் கேவலப்பட்டதான் இவ்வளோலாம் சரிவிட்டு வருவாளுவே. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3. ஓகே. அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. இங்கு பொங்கல் விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருப்பதால் போட்டியில் கலந்து கொள்ளும் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், சிறுவர் சிறுமியர்கள் இன்னும் சற்று நேரத்திற்குள் மைதானத்திற்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்கள், தாய்மார்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு மைதானத்திற்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்க இருப்பதால் அனைவரும் மைதானத்திற்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதலில் சிறுவர்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், அடுத்ததாக சிறுமிகளுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அனைவரும் போட்டியில் கலந்து கொள்ள மைதானத்திற்கு வாருங்கள். இல்ல சதீஷ், இருக்க பிள்ளைகளெல்லாம் ஃபர்ஸ்ட் நிக்க வைக்கட்டுமா கோட்ல? ஆமா, இப்படி ஆள்வளை பிடி, பிள்ளை பிறக்கிற மாதிரி அவளத்தையும் பொறுக்கலாதான் சரி வரும். நான் வரல நீ வரலன்னு அவ்வளவும் வாடும், அவளை பிள்ளையும் பிடிச்சு கொண்டு போடு. அப்பதான் ஓட்ட போட்டியில சேர்த்து விடுறதுக்கு ஆள் இருக்கும்.
சரில சதீஷ், நானும் கார்த்தியும் பிடிச்சி போடியும் அவ்வளோரையும். அந்த பக்கம் அவ்வளோ கதை பேசிட்டு நிற்கானுவா பாரு, அவனெல்லாம் முத கூப்பிடு. ரமேஷ் ரமேஷ்ல அங்கதான் நிற்கான். சரில. மாமா வாங்க மாமா, வந்து உட்காருங்க. உட்கார்ந்து இருந்து போட்டி பார்க்கலாம். இல்ல கவின்னு ஒரு 5 நிமிஷம் போரு. இப்போ சிம்ரனும் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கால என்னன்னு பார்க்கணும் பத்துக்க. அவளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாதான் அவ வேகமா ஓடுவா. அதான் கொஞ்சம் இரு, அவ வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உட்காருறேன். சரி மாமா. ஐ போட்டி ஸ்டார்ட் ஆயிட்டு, ஓடியாங்க ஓடியாங்க. ஆமலா ஓடியாங்க, சீக்கிரம் போய் இடத்த பிடிப்போம். சின்ன பிள்ளைகள் விளையாட்டு போட்டி பார்க்கதான் நல்லா இருக்கும். சீக்கிரம் வாங்களா. இழுச்ச வச்சு பார்த்து பத்திரம். எந்த பிள்ளைகளும் மேலகில விழுந்துடாம பார்த்துக்க. ஆமா, இவளை நம்ம கூடயே வச்சுக்கிடுவோம், அப்பதான் சரி வரும். இந்த பெரிய பொண்ணு உமால நம்பி இவளை விட்டேன்னா சரி வராது. அவளை அங்கனையும் அங்கனையும் காலை கிளப்பிட்டு ஓடுவாளுவேன். கடைசியில் இவ மேலே யாராவது விழுந்துருவாவ. நம்ம பார்த்துக்கிடுவோம் சரசுல. ஆமாக்கா, அவளை கையை பிடிச்சி கூட்டுவாங்க, நம்ம போவோம். லட்சு, நாங்களும் பத்திரமா பார்த்துக்கிடுவோம் லட்சு. இழுச்ச வச்சிய நீங்கள் பார்த்து கிழிக்கிற லட்சணம் தெரியும், நாங்கள் அவளை பார்த்துக்கிடியோம். நீங்கள் சீக்கிரமா வாங்க. ஐயா, கதவை போட்டணுமாண்ணா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு எங்கள் வீட்டில் அவ்வளோ கிடப்பாளுவேன். அவ்வளோ போட்டி பக்கம் வந்தாலும் வருவல்வலாக இருக்கும். கடைசியாக வாரவா வீட்டை பூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாரேன். இல்லைன்னா ஆடுகிட்டு எல்லாம் உள்ள போயிடும். நாய்க்கெல்லாம் வீட்டில் செஞ்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டு போயிடும். நீங்கள் சொல்லிட்டு ஓடியாங்க, நாங்கள் பெய்கிட்டு இருக்கோம் மெதுவா. என் மோவாலாம் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிட்டாலும் கலந்துப்பெல்லாம் இருக்கும். போய் பார்க்க போனோம். இல்லை 2 நிமிஷம் இருங்களா, என் மோவட்ட சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன். லட்சு, அதெல்லாம் பூட்டிட்டு தான் வர உங்க பிள்ளைகள். நீங்க ஒன்றும் சொல்லாண்டா, வாங்க. இல்லை, அவ்வளோ சரியான கூறு குட்ட அவ்வளோ சொன்னாதான் அந்த வேலையை செய்வாளுவே. இல்லாட்டினா நீ தான் சொல்லலையேன்னு போட்டுட்டு அந்தாலும் ஓடி வந்துருவாளுவே. சரி போவாங்க, பஞ்சிக்கிறேன் சொல்லிட்டு ஓடியாங்க. வாங்க, நம்மளவே பொறுமையா போய்கிட்டு இருப்போம். லட்சுமி அக்கா வருவாவ பின்னாடியே. இப்போ போட்டி ஆரம்பிச்சிட்டாவே, ஓடியாங்க ஓடியாங்க. ஆமா, என்ன இந்த தடவை போட்டி சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டாவே? மணி 3 தானே ஆகுது. ஆமா தானே, இப்போ 4 மணிக்கு போல தானே ஆரம்பிப்பானுவேன். நேற்றே சொன்னால சதீஷ், சீக்கிரமா போட்டி ஆரம்பிச்சிருவோன்னு. ஐயோ, நான் துணியெல்லாம் மாத்திட்டு வரணும்னு இருந்தேனே போட்டி பார்க்க போகும்போது. துணி மாத்த போறியா? அவ்வளோ ஒரு நல்ல துணியா போட்டுக்கிட்டு வந்து போட்டி பார்க்க நிப்பாளுவே. நம்ம பாண்டற மதியில போய் நிற்போம். நம்மளும் மேக்கப் கிக்கப்லாம் அடிச்சுட்டு நல்லா போனாதானே அழகா இருக்கும். இப்போ ரொம்ப முக்கியம். போட்டி அங்கே ஆரம்பிச்சாச்சு. இவளுக்கு இப்போ மேக்கப் பண்ணுமா? எல்லாம் சோனியா சந்தியா, என்னம்மா? அங்கே போட்டி ஆரம்பிச்சிட்டானுவேன். நான் போட்டி பார்க்க போறேன். நீங்களே வீட்டை பூட்டி போட்டுட்டு வாங்க. என்ன போட்டி பார்க்க வருவீங்களா? போட்டி பார்க்கறதுக்கு இல்லைன்னா இங்கே தான் இருக்க போறீங்களா? நாங்கள் போட்டி பார்க்க வருவோம். நாங்கள் வராமல் இருப்போமா? சரி, அப்போ வாரதா இருந்தால் கதவெல்லாம் நல்லா பூட்டி போட்டுட்டு படலையெல்லாம் குளிக்கிட்டு வாங்க. என்ன அப்படியே அவ்வளோத்தையும் திறந்து போட்டுட்டு வந்துடாதீங்க. வேற ஆடு நாய் மாடுன்னு எல்லாம் உள்ளே போயிடும். சரிம்மா, நாங்கள் வேற துணி கொடுத்துட்டு புது துணி கொடுத்துட்டு வரோம். சரி, என்னமோ பண்ணுங்க, சீக்கிரமா வாங்க. சரியா? இப்போ சின்ன பிள்ளைகள் போட்டி தானே நடக்கும். பெரிய ஆள் போட்டி நடக்கலாம், அப்போ வந்துடுவோம். சரி, என்னமோ பண்ணுங்க, நான் வரேன். நான் துணி மாற்ற போறேன். நீங்களும் துணி மாத்திரதா இருந்தால் மாத்திட்டு வந்துருங்க. இல்லாட்டினா இங்கே இருங்க, நான் மாத்திட்டு வரேன். அதுக்கப்புறம் எல்லாரும் போட்டி பார்க்க போவோம். நீ மட்டும் அழகா மேக்கப் படிச்சுட்டு துணி மாத்திட்டு வந்தா நாங்களாம் பாண்ற மாதிரி இருப்போமே. இருங்க, எனக்கு என்ன வந்துச்சு, நான் நல்லா மேக்கப் படிச்சுட்டு வருவேன்ப்பா. அப்பதான் நல்லா இருக்கும். அப்பனா நானும் துணி மாத்துவேன். மாத்தி உன்னை யாரும் மாத்தாண்டான்னு சொன்னா? சின்ன பொண்ணு, இவ்வளோ 2 பேரும் துணி மாத்த போறாள்வலாம். அப்ப வாரியா, நம்மளும் வீட்டுக்கு போய் துணி மாத்திட்டு போட்டி பார்க்க போவோம். அங்கே போய் போட்டியில் சேர்ந்தேன்னா மண்ணில் உருண்டு புரண்டு எந்திக்கிறதுக்கு இந்த துணி தான் சரி. இவ்வளோ என்னன்னா துணி மாற்றிட்டு வரேங்க அழுவ. வேற ஒன்றும் இல்லைப்பா சின்ன பொண்ணு, எல்லாரும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாள்ல. நம்ம மட்டும் இந்த துணியில் பாண்டுற மாதிரி இருப்போம்ல, அதான் சொல்லியா சொன்னி. ஆமாப்பா, நானும் துணி மாற்றிட்டு தான் வருவேன். சரி, அப்போ அவ்வளோ போய் மாற்றிட்டு சீக்கிரமா போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துருங்க. சரி, அப்போ நானும் மாற்றிட்டு வந்துடுறேன். மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கும் போட்டி சிறுவர் சிறுமிகளுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அடுத்ததாக சிறுவர்களுக்கான கல்லெடுத்தல். அதில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகள் வந்து பெயர் தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இல்ல சதீஷ், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல முதல் போட்டியாளர் சிம்ரன், 2வது ஸ்னேகா. சரில ஜெகனே. 100 மீட்டர் சிறுமிகளுக்கான போட்டியில் முதலாவதாக வெற்றி பெற்றவர் சிம்ரன், 2வது வெற்றியாளர் ஸ்னேகா. இப்போது மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டி சிறுவர் சிறுமிகளுக்கான கல்லெடுத்தல். போட்டியாளர்கள் மிகவும் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் தனது கரகோஷங்களை எழுப்பி அனைவரையும் உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவுட் அவுட் ஜெகன், இந்த குடுமி பிள்ளை அவுட். அந்த பிள்ளை கையில கல்லு இல்ல பேரு. ஐயே போச்சு, பத்திராளிக்கா பியாத்தி என்ன அழுது அழுது. ஐயே, கேவலமாக அழுதுகிட்டு நிற்க. குடுமி இங்கே வாளா. பாவம், உங்க அண்ணன் பொண்ணு போய் கூட்டுட்டு வா பக்கத்துல போய். ஐயே, நாளாம் போக மாட்டேன். வர வேண்டியது தானே, எதுக்கு அங்கேயே நின்று அழுதுகிட்டு நிற்கு? குடுமி வந்துச்சுன்னா அப்படியே குடுமியை கட் பண்ணி விட்டுருணும். இங்க பாரு பாப்பா, அழாம போ. அடுத்து வட்டத்துக்குள்ள ஒரே ஒரு கல்லு தான் இருக்கும்.
ஒருத்தர் கல்லை கொண்டு வந்து என்கிட்ட தந்துடணும். அந்த ஒரு கல்லை யார் எடுக்காவளோ அவைய தான் வின்னர். அந்த பையன் தப்பா என் கையில இருந்து கல்லை புடுங்கிட்டான். இல்லாட்டினா நான் ஜெயிச்சிருப்பேன் தெரியுமாப்பா. சரி விடு, இது விளையாட்டு தானே. விளையாட்டுல அதெல்லாம் சகஜம்தான். இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிட கூடாது. அழாத. போட்டியே பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே விளையாடுறாங்க, அவங்களே என்கரேஜ் பண்ணு. இவ போட்டி பார்த்துக்கிட்டே கரும்பு சாப்பிடலான்னு தானே கரும்பு எடுத்துட்டு வந்தோம். ஒருத்தையும் கரும்பு திங்காம எல்லாத்தையும் யாமடியில தந்து வச்சுட்டியே. ஒருத்தரும் திங்கலையா? போட்டி பார்க்க வாரையிலும் கரும்பு எடுத்துகிட்டே வந்து சாப்பிட்டுக்கிட்டே பாப்பாவன்னு நினச்சோம். ஒருத்தரும் கரும்பு எடுத்துகிட்டு வரலையே, நம்ம மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது பத்துக்க. நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே போட்டி பார்க்க. அதான் நாங்கள் யாரும் சாப்பிடலை. நீ வச்சுக்க, போகும்போது வீட்டுக்கு கொண்டு போயிரு. அட கிரிக்கிவலா, இதுக்கு எதுக்கெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னி? அப்புறம் திங்கலான்னு ஒரு ஆசையில தான் சொல்லியது. பார்த்தா திங்க முடியலையே, என்ன பண்ண சொல்றா? சரியான மென்டல் கிரிக்கி குவாசாகளா இருக்காளுவே. தெரியும், இவ்வளோ இந்த மாதிரி தான் உன்னே பண்ணுவாளுவேன்னு. இவ பிடிங்க கரும்ப, நானும் வச்சிருக்க முடியேன். என் ட்ரெஸ் எல்லாம் கரையாயிரும். புமாரி ப்ளீஸ் வச்சுக்க. நீ உன் பாட்டுக்கு மடியில் அது பாட்டுக்கு வச்சுக்க. கடிச்சு என்ன நீ என்ன அங்கங்கே கரையாக வாக்கி வச்சிருக்கா? அப்படியே வெட்டினாப்புல தானே இருக்குது. சைடெல்லாம் காஞ்சி போச்சு. சாரெல்லாம் ஒன்றும் வடியாது. கொஞ்ச நேரம் வச்சுக்க. போங்கவே, யார்கிட்டயாவது இல்லாட்டினா கொடுத்துருவேன் பத்துக்க. கேட்டவனா கொடுத்துரு. சரியான கிறுக்கறிவளா பத்து போட்டிருக்கு. இல்லை மஞ்ச மண்டா, உன் பேர் என்னல? அவன் பேரு சிம்பா சொம்பா என்னமோ ஒன்று சொன்னானே. இல்லை உன் பேரை சொல்லு என்ன இருக்கா? என் பேரு சிம்பு. சிம்பா. சரி, ஓகே. நீ தான் அப்ப ஃபர்ஸ்ட். இந்த பாப்பா பேர் என்ன? ஏமா உன் பேர் என்னம்மா? கண்மணி. ஃபர்ஸ்ட் சிம்பு, ரெண்டாவது கண்மணி. சரி ரைட்டு, போங்க. ஏய் ஜெயிச்சிட்டேன். இல்லை சதீஷ், ஃபர்ஸ்ட் வின்னர் சிம்பு, செகண்ட் ரன்னர் கண்மணி. எழுதிக்க. பேக்லாண்ட் வேலை அத நீ எழுதிக்க, நான் மைக்ல அனௌன்ஸ் மட்டும் பண்றேன். சிறுவர் சிறுமிகளுக்கான கல்லெடுத்தல் போட்டியில் வெற்றி பெற்றவர் சிம்பு, இரண்டாம் பரிசு கண்மணி. போன தடவைலாம் என் பேத்தி எவ்வளோ பிரைஸ் அடிச்சா தருமா? இந்த தடவை தான் பிள்ளைக்கு என்னமோ கண்ணு பட்டு போச்சு என்னமோ தெரியல, ரெண்டு பிரைஸ் தான் வாங்கியிருக்கா. பார்த்துக்கிடுங்க. இல்லைன்னா சிம்ரன் ஒரு போட்டி விடாண்டா என்னமோ தெரியல, கல்லெடுத்துல இந்த தடவை விட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கா. அப்படியா? போன தடவை நான் வரல. பார்த்துக்கிடுங்க. இப்போ எனக்கு போட்டி பார்க்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, கரெக்டாக அந்தந்த விசேஷத்துக்கு வரணும்னு நினைப்பேன், வர முடிய மாட்டேங்குது. தோட்டம் துறவுன்னு கிடக்கா கொஞ்சம், அதுபோல் பார்த்துக்கிட்டு அங்கேயே கிடக்குது. இப்போ யார் பார்த்துக்கிட்டியாங்க? இப்போ குத்தகைக்கு விட்டுருக்கேன், அதனால் எல்லாம் பார்த்துக்கிட்டியாவ. போயிட்டு அப்பப்போ கொஞ்சம் பார்த்துட்டு மட்டும் வாரது. ஓ சரி. உங்கள் பேரை நல்லா கொழுன்னு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தானே, இப்போ என்ன இது மண்டை என்னக்குன்னு ஒன்றும் தேய்க்காம இப்படி எலும்பும் தோளுமா வேற வத்தி போய் கிடக்கா? நான் கோயில் கொடையோட வந்திருக்கப்ப இந்த பயலை பார்த்தேன். நல்லா கொழுன்னு இருந்தானே, நல்லா பெரிய பயலா. இப்போ என்னமோ காஞ்ச வத்தல் மாதிரி நல்லா அப்படியே வத்தி பெயிலா கிடக்கான். என்னாச்சு இந்த பயலுக்கு? ஏதோ உடம்பு சரியில்லையா? நீங்கள் எதுவும் ஆஸ்பத்திரிகளுக்கு போய் பார்க்கப்படாத? அந்த பயலுக்கு எதுவும் வியாதி இருக்கான்னு, எது நோய் நொடி இருந்தாலும் இப்படி உடம்பு உருக்கிக்கிட்டு போகும்ல? ஐயா அப்படிலாம் இல்லைங்க, இந்த பையன் நல்லா தான் இருந்தான். இவன் தாகாரி இப்படி ஆக்கி வச்சிருக்கா. மறுபடியும் மண்டையெல்லாம் கொதறி அந்த பயலுக்கு டயட்டு புட்டுன்னு என்னென்னமோ கொடுத்து அந்த பயலை இப்படி ஆக்கி வச்சிருக்கா. மறுபடி எங்களுக்கு இந்த பயலை அடையாளம் தெரிய மாட்டேங்கு. வீட்டில் கிடக்கும்போது இது நம்ம வீட்டு பயலா வேற வீட்டு பயலான்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கு அந்த பையன். எனக்கு ஒரே வயிற்றுச்சலாக இருக்குது. ஐயா ஆமாம், நான் கூட இந்த பையனை உங்கள் மடிக்கில் வந்து உட்காரியே இது யார் வீட்டு பையன்னு நினச்சிட்டேன். பார்த்தா இப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் நல்லா பார்க்கேன். இந்த பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அது உங்கள் வீட்டு பையன்னு. இந்த சிம்ரன் பிள்ளையை விட சின்ன பையன் மாதிரி ஆகி போயிட்டானே. இந்த பையன் பார்க்க எப்படி இருந்தான்? எனக்கு அந்த பையன் முடிஞ்சு தான் கண்ணுக்குள்ளே நிற்கு. இது என்ன பிள்ளை இப்படி இருக்கு? அவளுக்கு பிள்ளைய அவகிட்ட தரும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி ஸ்டைலாக வேணும்னு பிள்ளையை இப்படி ஆக்கி வச்சிருக்கா. இந்த பியூட்டி பார்லர்லாம் கூட்டிட்டு போயெல்லாம் போய் இந்த பையனுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா. என்னது படத்தில் கிடத்துல நடிக்க வைக்க போறியா? பிள்ளையை இப்படி கூட்டு போய் முடி வெட்டி வச்சிருக்கியான்னு கேட்டேன். அவன் என் பிள்ளை எப்படி ஸ்டைலாக தான் இருக்கணும்னு இப்படி ஆக்கி வச்சிருக்கா. கேவலப்பட்டு போச்சு போங்க. நல்ல அம்பி மாதிரி இருந்த பையல ரெம மாதிரி ஆக்கி வச்சிருக்காளே. அடுத்ததாக மைதானத்தில் நடைபெறவிருக்கும் போட்டி பெரியோர்களுக்கான செங்கல் தாங்குதல் போட்டி. மாமா இந்த போட்டிக்கு நீங்க போலாம்ல? போலையா? அங்க உட்கார்ந்துருக்கிய, எந்திரிச்சு போங்க. முத செங்கல் தாங்குற போட்டிலாம் ஆண்கள் சேராண்டாமா? வேற நீ ஏறல, வா நீயும் போவோம். ஐயே நாங்க வந்துட்டு அங்க யாரும் உட்கார்ந்துருக்கிறது? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அதான் அவன் ஹோஸ்ட் பண்றான்ல, நீ வா என் கூட. மாமா சும்மா இருங்க மாமா, நமக்குலாம் அங்க போனா கை சிவரிங் ஆகும். போட்டி நடத்துறத ஒண்ணுதான், 10 மாட்டை மேய்க்கத ஒண்ணுதான். மாட்டை கூட மேய்ச்சிடலாம் போல. இவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டி ஆரம்பிக்க விடிஞ்சிரும் போல இருக்குது.
இப்படி மசன்னு அவ்வளோ உட்கார்ந்து இருந்தா எந்த காலம் போட்டியே தொடங்கி முடிக்க நைட்டு தூங்குறதுக்கு சீக்கிரமா போக முடியாது போல இருக்க பிரைஸ கொடுத்துட்டு. எல்லாரும் வாங்க, ஆண்களுக்கான செங்கல் தாங்குதல் போட்டி தான். எப்ப இங்க பாரு, நாளைக்கு போய் நான் கம்ப்யூட்டர்ல கை வைக்கணும். இங்கன நான் செங்கலை தாங்கிக்கிட்டு நின்னேன்னா நாளைக்கு அப்புறம் கையை உடஞ்சி போய் தான் கிடப்பேன், ஆபீஸ் போக முடியாது. சும்மா கடை, வேற யாராவது போய் பாரு. ஒரு 10 ரூபா கப்புக்கும் டம்ளருக்கும் ஆசைப்பட்டு கையை பறி கொடுக்கறதுக்கா? வேற யாரையாவது போய் பாருப்பா தம்பி. என்ன அளவுடு என்ன இருந்தாலும் இப்படி ஒரு பையன்தான் இருக்கான். யாராவது வாங்க, எந்திரிச்சு போட்டிக்கு ஆள் இல்ல, சீக்கிரம் வாங்க, போட்டி நடத்தாண்டாமா. எல்லாரும் இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி? தம்பி எல்லாரும் வந்தா நானும் வருவேன், வேற யாருமே வரலையப்பா, வந்தாதானே நானும் வாரது. என்ன நீங்க வாங்க, ஒருத்தரா வந்தாதான் அவ்வளோரம் வருவாவ. இப்படி ஒருத்தரும் வரலன்னு உட்கார்ந்தே இருந்தா யாரு வருவா? தம்பி என் பொண்டாட்டி வேற மாசமா இருக்கா. உங்க பொண்டாட்டி தானே மாசமா இருக்காவ, நீங்களா மாசமா இருக்கியே? வாங்க விளையாடுறதுக்கு. விளையாட்டு போட்டியிலே ஜெயிச்சு அதில சந்தோஷப்படுத்துங்க. வாங்க வாங்க, நீங்க தான் போட்டியாளர். நீங்க இதுல வின் பண்ற கப்புல தான் உங்க பிள்ளைக்கு பாலே கொடுக்கணும். ஓடியாங்க. எப்ப நீங்க தாரது பாத்ரூம் கப்பப்பா, அந்த கப்புல எப்படி என் பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்கலானே, வாங்க. ஐயா சின்னத்துல நீளும் போலையா? எப்ப சும்மா இருப்ப நீ வேற. எனக்கு மம்பட்டியை பிடிச்சி அப்புறம் நாளைக்கு வேலை செய்ய முடியாது தோட்டத்துல. அப்படி ஆசை இருந்தா நீர் போறோம். இங்கே இருந்து என்ன நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க ஆள் இல்லாம நம்மளும் போனாதான் நல்லா இருக்கும் போட்டி. அவ்வளோ வேடிக்கை பார்க்க வந்துட்டே இருக்கலாம், நல்லா சந்தோஷமா இருக்கும். இப்படி இங்கே உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க? நீ சரிதானே? ஆமாப்பா, வாயில நம்ம 2 பேரும் போவோம், இவங்க கிடக்கானுவேன். ஆமண்ணே வாங்க, நம்ம போவோம். என்ன சின்னத்துறை, உங்க அப்பாலாம் கிளம்பிட்டாரு போல இருக்கு போட்டிக்கு, நீ போலையா? எங்கன்னே நம்ம போறது? வேற நாளைக்கு மம்பட்டியை பிடிச்சி நமக்கு வேலை செய்ய முடியாதுன்னே தோட்டத்துக்கு போனா. அதனாலதான் எனக்கு விருப்பம் இல்ல. இதெல்லாம் சின்ன வயசுல வாலிப பிள்ளையில விளையாடுன விளையாட்டு. இப்ப நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா சொல்லுங்க? நான் போட்டி பார்க்கே வராண்டே, என்னைய வம்படியா பிடிச்சி வச்சிருக்குது. இன்னைக்கு போட்டி பார்க்க நில்லுங்கன்னு என் மோவே வேற மைக்கு பிடிச்சி பியாசியான் சூப்பரா பியாசுவான்னு அவ்வளோன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் அந்த போட்டி பார்க்க நின்று பார்க்க மாட்டேன் பார்த்துக்கிடுங்க. அதான் சரி இன்னைக்கு பார்ப்போமேன்னு பார்த்தேன். நல்லாதான் என் பையன் சொல்லியா மைக்கில் கிடந்த அவ்வளவும் நல்லாதான் இருக்கு. ஆனா நமக்கு போட்டியில சேரதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னே. நமக்கும் நாளைக்கு போனா வேற மம்பட்டியை பிடிச்சி வேலை செய்ய முடியாதுன்னு தான் நானும் போல பத்துக்க. இல்லாட்டின்னா நான் போயிருப்பேன். என்னவ பூமாரி சோனி, உங்க அப்பாலாம் அங்கேயே உட்கார்ந்துருக்காவ, போட்டியில சேரலையா? அதானே எனக்கு ஒன்றும் புரியலையே. எங்க அப்பா ஏன் அங்கேயே உட்கார்ந்துருக்காவ? ஒருவேளை என்ன விளையாட்டுன்னு தெரியாம இருக்காவளோ? அது எப்படி போய் தெரியாம இருக்கும் சோனி? அதெல்லாம் அவளுக்கு தெரியும். ஒருவேளை கைகி வலிக்கும்னு நினச்சிக்கிட்டு இல்லை தோத்துருவோன்னு நினச்சிக்கிட்டு போகாமல் இருக்காவளோ என்னமோ. எல்லாம் உமா என்ன உங்க வீட்டுக்காரர் சேரை விட்டு எந்திரிக்க மாட்டேக்காரு? சேர் இடம் பேருன்னு அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஐயே அப்படிதான் போல இருக்கு. சேரை விட்டு இந்த மனசு எந்திரிக்க மாட்டேக்காரு. அவ்வளோரம் வாங்க வாங்க போட்டிக்கு சீக்கிரம் வாங்கங்காவ போட்டியாளரெல்லாம். இவரு நல்லா வியாடிக்கு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. யாரையே என்னத்துக்கோ கூப்பிடியாவன்ற மாதிரி. தாத்தா 2 பேரும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த அண்ணன் எப்படி தூக்கி வச்சிருக்காவ, இந்த மாதிரி 2 செங்கலையும் நல்லா கையை உயர்த்தி நீட்டி நல்லா மேலே பிடிச்சிக்கிடணும். அப்படி மெதுவாக உங்களுக்கு வெயிட்டு தாங்கலன்னு சொல்லி கீழே இறக்குனீன்னு வைங்க கையை, அப்புறம் நீங்கள் அவுட்டு. தெரியும்பா எல்லாம் எங்களுக்கும் தெரியும். சரி தாத்தா, ரூல்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கா, அவ்வளோதான். சீக்கிரம் எல்லாரையும் வர சொல்லுப்பா, போட்டியை சீக்கிரம் ஆரம்பிங்க. சட்டு புட்டுன்னு போட்டியை முடிச்சு விடாண்டாமா. எங்க தாத்தா யாரும் வர மாட்டேங்கிறாவுல. லட்சுமிக்கு என்னக்கு தண்டை பண்ணினன்னு எங்க வீட்டுக்காரன் அந்த ஆள உட்கார்ந்துருக்காவ. பெரிய பொண்ணு மாமனாரு எங்க மாமனாரெல்லாம் கூட அசால்ட்டா போயிட்டாவ போட்டியில சரின்னு. இவிய 2 பேருக்கு என்ன கேடு வந்துச்சு? போவாண்டேன்னு இப்படி உட்கார்ந்துருக்காவ. சேர விட்டு எந்திரிச்சா என்னமோ இடம் பேருன்ற மாதிரி. ஆமா சரசா, அதான் நானும் நினைச்சேன். 2 பியாசி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குதுன்னு நினைச்சேன். போய் அடிச்சு பத்தி விடுவோமா? அப்படிதான் பண்ணணும் போல இருக்கு. இங்க இருந்து கூப்பிட்டு பார்ப்போம், போட்டிக்கு போய் சேருங்கன்னு. கேட்கலன்னு அப்புறம் அடிச்சு பத்தி விடுவோம். யோ மனசா தொப்பியாரா, செவிட்டு போயில காது கேட்குதா இல்லையா? அடையப்பா உமாக்கா என்ன மரியாதையா கூப்பிடுறாவன்னு அண்ணனே. எப்பா அம்மா கூப்பிடுறாங்கள. இங்க பாரு, அப்பா எப்படி கண்டுக்காத மாதிரி இருக்கேன், அதே மாதிரி நீயும் கண்டுக்காத மாதிரி இரு. உங்க அம்மா கூப்பிட்டாக நீயும் திரும்பாத. அம்மா இப்பயே கூப்பிடும்போது நீ என்னன்னு கேட்டுரு, இல்லன்னா இன்னும் அசிங்கமா கூப்பிடுவா உன்னைய பட்ட பேர் வச்சு. அப்புறம் உனக்கு தான்ப்பா இன்னும் அசிங்கமா இருக்கும் பாத்துக்க. ஐயோ, அவ அப்படி செஞ்சாலும் செய்வா. எங்க காது கேக்குதா இல்லையா? விளையாட்டு போட்டில போய் சேருங்க. ஜெயிச்சு பிரைஸ் வாங்கிட்டு வரலன்னா அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க இன்னைக்கு. இதுக்குதான் நேத்தே இந்த மனுஷனை ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பி விடணும்னு இருந்தேன். நல்லா பீரோ ஃப்ரிட்ஜ் பெட்டுன்னு என்ன பொருள் கொடுக்கானுவேன். அதுல என்னத்தையாவது ஒண்ணு அடிச்சுக்கிட்டு வருவாருன்னு பார்த்தேன்னா எங்களை போய் நேத்து பூந்தாருன்னு தெரியல, ஆளையே காணும்.
இத்தனைக்கும் பெரிய பொண்ணு வீட்டு பால் காய்ப்புக்கே அந்த பொருளை தான் கொடுக்கணும்னு இருந்தேனா. கடைசியில் அவர் வெங்கல கிண்ணம் கூட வாங்கிட்டு வரல. பெரிய பொண்ணு வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு நான் என்னத்தை கொடுக்கன்னு தெரியல. இங்கே வரல உமா, உன் மாப்பிள்ளை ஜல்லிக்கட்டுக்கு போகல புல்லுக்கட்டுக்கு போகலன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு பால் காய்ப்புக்கு பொருள் தரலன்னு வைக்கி, அப்புறம் தானே இருக்கு உனக்கு கச்சேரி மொபைல இரு. அதெல்லாம் தந்துருவேலாம், நீ ஒன்றும் பயப்படாத. என்னங்க நீங்க விளையாட்டுக்கு போட்டிக்கு போலையா? என்னங்க சேர்ல என்னமோ பசை போட்டு உடனே மாதிரி ஒட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க, உட்கார்ந்துருக்கிய. எந்திரிச்சு போங்க. ஏங்க நீங்களும் தான் எந்திரிச்சு போங்க விளையாட்டு போட்டிக்கு. பாருங்கக்கோ எப்படி காதுல வாங்காத மாதிரி ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காவன்னு. என்ன உங்ககிட்டமாவும் எங்ககிட்டமாவும் போட்டிக்கு போலையா போலையான்னு அங்கிருந்து கத்திட்டு இருக்காவ. நம்ம கையில இன்னைக்கு உடைக்க முடாண்டாவ போல இருக்கு. சேகர்லாம் போறானே. வேற ஒன்றும் இல்லை, நீ சொன்ன மாதிரி நம்ம கையை தான் பறி கொடுக்க பிளான் பண்ணிட்டாளுவ. அங்கன கடந்துக்கிட்டு கத்தியாளுவ பேரு, சும்மா இருக்காளுவலான்னு பாரு. கிளடு கட்டெல்லாம் செங்கலை தூக்கிறதுக்கு என்னானி போட்டி போட்டு போய் நிற்குவ, இதுவே போக மாட்டேங்குவல. இவ்வளவு பேர் தானே போட்டி, அப்ப ஆரம்பிச்சிடலாமா? நேரம் ஆயிட்டே போகுது ஜெகனே. அப்பனா ஆம்பளை ஆளு அவ்வளோ வரலன்னா பொம்பளை ஆளுகளையும் கூப்பிட்டு வைக்க சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு போட்டியை முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு. எப்பயும் பொம்பளை ஆளுகளுக்கு உண்டு தானே இந்த போட்டி. ஆமாண்ணே. அப்பனா ஒரு லைன் ஆம்பளை ஆளு, இன்னொரு லைன் பொம்பளை ஆளு விடுங்க. யாரு ரொம்ப நேரம் செங்கலை வச்சிருக்காவளோ அந்த டீம் வின்னர்னு சொல்லி விடுங்க. அவ்வளவுதான். ஆண்கள் அணியா பெண்கள் அணியா எந்த அணி வின் பண்ணுது பாக்கலான்னு. பெண்கள் அணி இதுக்கு ஒத்துக்கிடுவாங்களான்னு தெரியலையே. ஆண்கள்னா ரொம்ப நேரம் செங்கலை தாங்கி பிடிச்சிருப்பாவ, எங்களால தாங்க முடியாது, நீங்க அவிய கூட எங்களுக்கு போட்டி வச்சுட்டீன்னு சொல்லி எங்க கிட்ட சண்டைக்கு வந்தா என்ன பண்றது? கேட்டு பாருங்க. சரின்னு சொன்னாவன்னா வச்சிருவோம் சேர்ந்தாப்புல, இல்லாட்டின்னா அவங்களுக்கு தனியா போட்டி நடத்திக்கிடுங்க. இருங்கண்ணே, அப்பனா கேட்டு பார்க்கும் பொம்பளை ஆள்கிட்ட. யோ தொப்பிக்காரா, காதுல வாங்காத மாதிரி செவிட்டு பைய மாதிரி உட்கார்ந்துருப்பான். என்ன உமா உனக்கு பிரச்சனை? இப்ப இந்த போட்டியில நீர் கலந்துக்கிடுவியரா கலந்துக்கிட மாட்டியரா? அதெல்லாம் சரி வராது உமா, நீ சும்மா இரு. நான் நாளைக்கு ஆபீஸ் போகணுமா வேண்டாமா? இப்ப இந்த போட்டியில நான் சேர்ந்துக்கிட்டேன்னு வைக்கி, கை ஷோல்டர்ல இருந்து எல்லாம் வலிக்கும். என்னால முடியாது நாளைக்கு வேற ஆபீஸ்ல போய் வேலை செய்ய. நீ பாட்டுக்கு சும்மா இரு வாயை வச்சுக்கிட்டு. இங்க பாருங்க, அந்த ரெண்டு கையும் வழங்காம போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப ஊழுங்க மரியாதை அந்த போட்டியில நீர் போய் சேர்றியரு, இல்லாட்டின்னா கைய கால முறிச்சு விடுவேன் அம்மா. அங்க பாருங்க, பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் அவர் அப்பை முதக்காரி எல்லாரும் போயிருக்காவ. சரசக்க மாமனார்ல இருந்து அவ்வளவு கிளடு கட்டையில இருந்து அவ்வளவும் போய் நிக்குதாங்க. உங்களுக்கு குமரனுக்கு என்ன குறைச்சலு? போய் நிக்க வேண்டியதானே நீரும். ஜெயிச்சுட்டு ஏதாவது ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வரலாம்ல வீட்டுக்கு உபயமா. இங்க பாரு உமா, நான் ஆபீஸ்ல இருந்து வர்றதே ராத்திரி 8-9 மணிக்கு தான் வருவேன். நீ இன்னைக்கு போட்டி பாக்குறதுக்கு சீக்கிரமா வாங்கன்னு சொன்னியன்னு தான் இன்னைக்கு சாயங்காலம் வேலையை விட்டு வந்தேன். 2 நாள் தான் ஆபீஸ்ல லீவு. 3வது நாள் நான் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு சீக்கிரமா வந்திருக்கேன். நீ என்னன்னா நீ போட்டியில சேருன்னு உயிரை எடுத்துக்கிட்டு அடாக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீர் போட்டியில சேர்ந்தே ஆகணும் எனக்கு. ஐயே, பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்க. அந்த பயலை என்ன கிளிக்கிளிக்கா, குள்ள கத்திரிக்கா கணக்கு கடந்துக்கிட்டு என்ன வாய் பேசியா. ஐயே, அடுத்து என் வீட்டம்மால வாரா. எங்க என்ன லட்சுமி? எங்க இதுல சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அதுல போய் 2 செங்கலை தூக்கிக்கிட்டு சும்மா யாயினா நின்றுட்டு வரலாம்ல. அவ்வளோரம் போய் நிக்காத. நீங்க இப்படி சேர்ல இடம் பெருமேன்னு உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களா? கேவலப்படுத்தியதுக்கா? லட்சுமி போ, லட்சுமி போ, போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இரு. கையை காலை வச்சுக்கிட்டு இருக்க முடியாளா? கையை உடச்சி போட்டுருவா போல இருக்க என்னைய. சும்மா பியாருக்காவது நின்றுட்டு வாங்கங்க. நீங்க ஜெயிச்சு பிரைஸ் வாங்கிட்டு வாங்கன்னா நான் சொல்லியேன். சும்மா பியாருக்கு நின்றுட்டு முடியலன்னு வந்துருங்க. வேற யாருமே போட்டிக்கு அங்க போய் நிக்கலன்னா என்ன அர்த்தம்? இப்போ என்ன உனக்கு? நான் சும்மாக்கினாலும் நின்றுட்டு வரணும் அதானே? அவ்வளோரும் முன்னாடியும் கேவலப்படுத்த தான் ஆவாய்வா. நான் தான் கேவலப்படுத்தியேன். போவாருன்னு பார்த்தனா போவாம சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு, குண்டியை தேய்ச்சிக்கிட்டு. போறோம், போய் விளையாட்டுக்காக போய் சும்மா நின்றுட்டாவது வரோம். சரி போ போ, நீ போ, இடத்த காலி பண்ணு, நான் போறேன். தண்டபணி என்ன, அடுத்து என் வீட்டுக்காரமா வந்து திட்டியதுக்குள்ள நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம் வாங்க. ஆமால சின்னத்துறை, அதான் சரி, வா போவும். இலை செல்வா, உன் பொண்டாட்டிட்ட யாச்சியும் பேச்சியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு போட்டியிலே சேர்ந்துட்டு தோத்துட்டு வந்துடலாம்லே. வந்துரு நீயும். ஆமண்ணே, இந்த வாரேன். கொஞ்ச நேரம் நம்ம நிம்மதியா இருந்தா இவங்களுக்கு பொறுக்காதுன்னே.